முருகர் மாநாடு அப்படின்றது அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே நடந்த யார் அதிகமாக கூட்டத்தை கூட்டுவது அப்படின்ற ஒரு போட்டியால நடத்தப்பட்ட மாநாடுன்னு சொல்லிட்டு சேகர் பாபு யாருக்கு பலம் அதிகம் அப்படிங்கறத அந்த கூட்டம் மூலமா தெரிய வந்து அந்த கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த எங்களுடைய பரிவார அமைப்புக்கு தான் பலம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுட்டு தான் போகிறோம். முதல்ல தமிழக முதலமைச்சர் வந்து கேஸ் விலையை முதல்ல அவர் குறைப்பானாங்க. 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்க குறைக்கவே இல்லை. அப்புறம் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் விலையை குறைப்பான்னு சொன்னாங்க. டீசலுக்கு மட்டும் விலையை கொஞ்சம் குறைச்சாங்க. அப்புறம் பெட்ரோலுக்கு முதலமைச்சர் வந்து வரியை குறைக்கல. இன்னும் அதெல்லாம் அவங்க தான் செய்யணும். அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட வந்து கேட்குறீங்க. அதாவது ஆனால் இதே இது அவங்க கூட்டணியில் இருக்கும்போதும் இதே தொகை தான் ஒதுக்கியிருந்தாங்க. மத்திய அரசில் வந்து இதே தொகை தான் ஒதுக்கி. அப்போ வந்து அவங்க கேட்காத கேள்வியை இப்போ கூட்டணியில் இல்லாத போது இப்போ வந்து இங்கே நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அவங்களுடைய கூட்டணி இருக்கும்போது ஏன் அமைதியாக இருந்துட்டு இப்போ மட்டும் அதை ஏன் ரைஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். வேற அடுத்த கேள்வி. ஒரு எடுத்து சொல்லுங்க. அதாவது நாங்கள் வந்து சில விஷயங்களை இன்டோர் மீட்டிங்கில் பண்ணியிருப்போம். அதை வந்து எல்லாம் சொல்ல முடியாது எங்களுக்கு. அது தலைமை வெளியிடுவாங்க. சார், முருகர் மாநாடுல அதிமுக அதே மாதிரி அண்ணா பெரியார் குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதற்கு அதிமுக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு ஓபிஎஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கூட்டணி கட்சிகளே தர்ம சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த முருகர் மாநாடு ஏற்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய கூட்டணி வந்து நான் பேசும்போது ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய கூட்டணி வந்து உறுதியானது, இறுதியானது. முதலமைச்சர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்களை கேட்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்டு விட்டாலும் சரி, நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிறது. எங்களுடைய கூட்டணி உறுதியானது. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது அது இந்து மொழி நடத்தின மாநாடு. நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம். என்ன அதனால் வந்து இந்த கேள்வியெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்க்க வேணும். ஆனால் இந்த கேள்வி நான் கேட்குற கேள்வியை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் கர்ப்பிணி பெண் போலீஸார் அடிக்கப்பட்டு வயிற்றில் மிதிக்கப்பட்டு ரொம்ப சித்திரவதை உள்ளாகப்பட்டு எங்கே பெட்டிஷன் கொடுக்க போனவங்களே அவங்க பாதிக்கப்படுறாங்க. இதே மாதிரி முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாலியல் மெட்ராஸில் 1 வருஷமாக ஒரு மனநிலை குன்றிய ஒரு பெண், அவங்கள 1 வருஷமாக பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதை அவங்கள அடித்து துன்புறுத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற ஆட்சி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டு இப்போ தாம்பரத்து மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள போலீஸை அடித்து துன்புறுத்துகிறாங்க. ஒரு வணிகர் பிடிச்சி இன்றைக்கி பேர் டிவியில் காலைல 10 மணிக்கு செய்தி பார்த்தேன். போலீஸ் வந்து வணிகர்கள் வந்து பிடிச்சி அடித்து தரையில் கரகரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா? நீ யாராவது சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளம் சிறுவர், அவர் வந்து அது வீட்டிலே தூக்கில் தொங்கப்பட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன் அமைதியாக இருக்கீங்க? நயினார் நாகேந்திரன்ட்டையும் ஹெச்ராஜாட்டையும் கவர்மெண்ட்கிட்ட வந்து கேட்குற கேள்வியெல்லாம் கூட்டணி எப்படியாவது சிதைக்குங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருக்காங்க. அது நிச்சயமாக நடக்காது. மதுரையில் நடைபெற்ற மாநாடு உங்களை எல்லாம் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஆர் ராசா 2G கேஸில் எவ்வளோ வழக்கெல்லாம் இருக்கான்னு தெரியும். ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து ஒரு தகாத வார்த்தையை பேசுகிறார் அப்படின்னா அதனால் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறேன்.
அதெல்லாம் போய் நீங்கள் இந்த ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் உங்கள் கட்சியை சேர்ந்தவர் ஒரு உள்துறை அமைச்சர், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் நமக்கு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவர் திமுகவை சேர்ந்தவராக இருக்கலாம், எங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் எனக்கு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ இந்த ஸ்டாலினை நான் எதுக்கு மதிப்புக்குரிய முதலமைச்சர்னு ஏன் சொல்கிறேன்? அந்த தன்மையும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற முதலமைச்சர் அந்த ஆராசா பேசுகிறத அனுமதிக்கிறாரா? அதை நீங்கள் ஊடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் கமலாலயம் பக்கமே திரும்பி வரங்களே தவிர நீங்கள் அறிவாலயம் பக்கம் போகவே மாட்டேங்க. யாராவது அறிவாலயம் போட்டு ஏன் இப்படி போகிறீங்க எப்படின்னு ஏன் கேட்க முடியாத என்ன? ஒருவேளை உங்களையும் காவல்துறை வச்சு அடித்தாலும் அடிப்பாங்க, அதனால தான் போக முடியாதுங்கிறாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.